வணக்கம் நண்பா. நம்ம இந்த வீடியோவில் நம்ம உட்காரும் பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரீட் பண்ண நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆசைப்படுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா முதல் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம லாபம் தந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன நன்மைகள் இருக்குது, என்னென்ன தீமைகள் இருக்குதுன்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செம்பரி ப்ரீட் போட்டிருந்தோம். இப்போ செம்பரி ப்ரீட் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து செட்டில் போட்டிருக்கோம். அது நான் பிறகு காமிக்க மாட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டாப் கிளாஸ்லேயே நம்ம வந்து வெள்ளாடு நம்ம வந்து வாங்கி போட்டிருக்கோம். வெள்ளாடுலேயே வாங்க இப்போ உள்ளே வந்து காட்டுறோம் உங்களுக்கு. அதான் அடைச்சிரு. நம்மகிட்ட இந்த வாட்டி கிடக்குது பார்த்தீங்கன்னா வெள்ளாடு குட்டி தான் கிடக்கு. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா செட்டில் தான் ஏற்றிருக்கோம். அதாவது ப்ரீட் பண்ணி ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குட்டியில் வந்து நம்ம வந்து இழப்பே இருக்காது. நம்ம குட்டி எடுத்துக்கிட்டே இருக்க நம்ம வந்து அதுக்கு டாயை வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி பொட்டக்கடாயை நம்ம போட்டு ப்ரீட் பண்ணதுக்கு வச்சுக்கலாம். குட்டியை ப்ரீட் பண்ணி வளர்க்கவங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா நீட்டாக பார்த்தா 0% தான் லாஸு. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாய் அந்த மாதிரி செம்பரியிலே வளர்த்தா கூட நம்ம வந்து ஒரு செட்டு முடியும், ஒரு செட்டு இன்னொரு செட்டுக்கு நம்ம வந்து பேட்ச் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஆனால் வெள்ளாடு அப்படி கிடையாது. இப்போ ஒரு 10 பொட்டைக்குட்டி வளர்க்கிங்கன்னா பார்த்தீங்கன்னா 10 பொட்டைக்குட்டியுமே வருஷத்துக்கு 2 வாட்டி ஈனும். 2 வாட்டி ஈனும் எல்லாத்துக்கும் 2 குட்டி வச்சாலும் பார்த்தீங்கன்னா 20 குட்டி 25 குட்டி சேர்ந்துடும். நான் சொல்லுறது பார்த்தீங்கன்னா மினிமமாக சொல்லுதேன். அதாவது வெள்ளாடு எடுத்துக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 குட்டி தாராளமாக போடும். அதாவது ப்ரீடிங்கில் ஒரு இன்னொரு கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு குட்டி எப்போ ஈனும் சொல்ல முடியாது. அதாவது ஈனும் போது பார்த்தீங்கன்னா குட்டி ரொம்ப கஷ்டப்படும். அப்போது ஒரு பெரிய ஆள் இருந்தால் அது கரெக்டாக குட்டியை வெளியே எடுக்க கரெக்டாக இருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்கில் இதான் ஒரு கஷ்டம். அதாவது நம்ம அந்த முறை தெரிலாட்டி நம்ம வந்து குட்டி ரொம்ப ஆயிரும். அதனால தான் ப்ரீடிங்கில் ஒரு மைனஸு. அது மட்டும் இல்லாமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா குட்டி ப்ரீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லா குட்டி டாயும் எல்லாம் மொத்தமாக கிடக்கும்போது ஒவ்வொன்றா வந்து முட்டிட்டு கிடக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நம்ம வந்து டாய் ஃப்ளாங்க் தனித்தனியாக கட்டி போட்டிருக்கோம். நம்ம செட்டு பார்த்தீங்கன்னா சின்ன செட்னால கட்டி போட்டிருக்கோம். மற்றபடி பெரிய செட்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது பெரிய ஃபார்மில் தான் பார்த்தீங்கன்னா வந்து தனித்தனி பொட்டைக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரேஜ் இருக்கும். ஒவ்வொரு கேரேஜ்லேருந்து அந்த குட்டி 3 குட்டி கூட கிடக்கும். அது தனியாக அடைச்சிருப்பாங்க. அதனால் பிரச்சனை இருக்காது. இதனால தான் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்கில் இறங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ப்ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. அது வந்து கொஞ்சம் அனுபவம் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீடிங்கில் இறங்கலாம். ஆனால் ப்ரீடிங் முறை பார்த்தீங்கன்னா வந்து 0% தான் லாஸு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரீட் பண்ணி குட்டி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அதிக லாபம் தரும். ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. கொஞ்சம் அனுபவம் கொஞ்சமாவது ஒரு 5 வருஷமாவது அனுபவம் இருந்தால் தான் இந்த தொழிலை பார்த்தீங்கன்னா நம்ம மேம்படுத்த முடியும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு டாயா அதாவது செம்பரி டாய் இல்லாட்டி வெள்ளாட்டங்க டாயா பார்த்தீங்கன்னா 5 வருஷம் 10 வருஷத்துக்கு மேலே வளர்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து புதுசாக இறங்கும்போது அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்க பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு 4 குட்டி 3 குட்டி பொட்டைக்குட்டி பிடிச்சி அது தனியாக நம்ம கேர் எடுத்து பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்போ தான் அந்த என்னென்ன ப்ராசஸில் நம்ம என்னென்ன மருந்து கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரியும். சில பேர் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டு குட்டி தான் இறங்குவாங்க, செம்பரி குட்டியில் இறங்க மாட்டாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா செம்பரி குட்டி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு குட்டி தான் போடும். ஆனால் வெள்ளாட்டம் குட்டி அப்படி கிடையாது, 2-3 குட்டியோட போடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டு குட்டியில் இறங்குவாங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா செம்பரி குட்டிக்கு வந்து மார்க்கெட் அதிகமாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா செம்பரி குட்டிலாம் நீங்கள் ஜோடியாக பிடிக்க இருந்தாலே இப்போ 12 ரூபாலேருந்து 13 ரூபா வரைக்கும் இருக்கும். ஆனால் வெள்ளாட்டங்குடி அப்படி கிடையாது. நம்ம 4 நாள் 8 ரூபா வரைக்கும் நம்ம பிடிச்சிக்கலாம். நம்ம எதுக்காண்டி இந்த வீடியோ பதிவிடுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பண்ண முறை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ண நினைக்கும் போது எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா செம்பரி குட்டியில் தான் இருக்குது. ஆனால் செம்பரி குட்டியில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து வெள்ளாட்டு குட்டிலையும் மார்க்கெட் இருக்க தான் செய்யுது, அதுக்கு ஒரு ரேட் இருக்க தான் செய்யுது. நம்ம வெள்ளாட்டு குட்டிலையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டு குட்டி வளர்த்தாலே நம்ம ப்ரீட் பண்ணி தான் வளர்க்கணும்னு அவசியம் கிடையாது. வெள்ளாட்டு குட்டிலே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 10 டாய் குட்டி வாங்கி வளர்க்கலாம். 10 டாய் குட்டிக்கு பார்த்தீங்கன்னா அதாவது உண்மையை சொல்லணும்னா செம்பரி குட்டியோட பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டு குட்டிக்கு பார்த்தீங்கன்னா நோ மெயின்டெனன்ஸ் தான். அதாவது பார்த்தீங்கன்னா செம்பரி ஆட்டிலேயே நம்ம வந்து பொட்டுக்குட்டி, அப்புறம் வந்து மயிலம்பாடி நாட்டுக்குட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டங்குட்டிலேயே நாட்டுக்குட்டி, இது 3த்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோவில் பதிவு செஞ்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளியர் கட்டாக எல்லாமே எடுத்து சொல்லியிருக்கோம். அதாவது எந்த டைத்தில் மார்க்கெட்டு, எந்த டைத்தில் நம்ம விற்கலாம், எந்த மாதிரி எதற்கு இற தேவை அப்படிங்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம போன வீடியோவில் சொல்லியிருக்கோம். அந்த வீடியோ யாரும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுங்க, அதை பற்றி பார்த்துக்கிடுங்க. ஓகே, நம்ம அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். வேறு எதுவும் தகவல் விட்டு போச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.